ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இப்போ நான் எஸ்ஐபியில் பணம் போடணும்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சரின்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய ஃபண்ட்ஸ் இந்தியாவையோ ஒரு இன்மனியவோ நான் டவுன்லோட் பண்ணுமா, இல்லை விளம்பரத்தில் எனக்கு வரல ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்குன்னே எதுவும் ஆப் இருக்குமா? ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு எப்படின்னா 1000 ரூபாய்க்கு வர்றவங்களும் ஓகே, 10,000 ரூபாய்க்கு வர்றவங்களும் ஓகே, 1 கோடி போட்டாலும் ஓகே. ஸோ அதை நான் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் கரெக்ட். நம்ம வந்து பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்குறோம் தான் சொல்லுவோம். பட் அதோட ஆக்சுவல் இது என்னன்னா, நீங்கள் பேங்க்குக்கு கடன் தரீங்க. நீங்கள் கொடுத்த கடனுக்கு பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஸோ பேங்க் என்ன பண்ணும், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை திரும்ப வந்து நம்மள மாதிரி இன்னொருத்தருக்கு கார் லோன் வாங்குறது கொடுக்கும். இதில் நான் ஈக்விட்டியில் போடுறதா, இல்லை இதில் கோல்டில் போடுறதா, இதில் டெட்டில் போடுறதா, எதில் போடுறதுங்கிறதெல்லாம் எனக்கு யார் சொல்லி தருவா? நான் எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? லெட்ஸே நான் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு அதில் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு பெயிண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி இருக்கும். ஆனால் அந்த 2 லட்சம் கோடி என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரு 1000 ரூபாவோ இல்லை 10,000 ரூபாவோ. ஸோ இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 4 லட்சம் கோடியோ, ஒரு 8 லட்சம் கோடியோ, ஒரு 20 லட்சம் கோடியோவோ மாறலாம். அது மாறும்போது அந்த growth உங்களுக்குமே வரும். அந்த 0.00001% ஷேர் வந்து எனக்கும் வரும். ஸோ அந்த கம்பெனியில் நானும் ஓனர். ஒரு மாதம் நான் ஏசியன் பெயிண்ட்ஸில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் இன்ஃபோசிஸில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி HDFCயில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் ஆக்சென்ச்சரில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் இப்போ நம்ம கம்பெனியில் போகணும். இப்படி நான் ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து இதுக்குன்னு உட்காந்து வேலை செய்யணுமா? இல்லை 10,000 அது போயிட்டே இருக்கும், 15 வருஷம் கழிச்சு எனக்கு 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு நினைக்கணுமா? நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணு. ஸோ எஃபெக்டிவாக நான் இங்கே மாதம் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டராக ஆகிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, HDFCயில் பேங்க்கில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க எனக்காக வேலை செய்வாங்க, இன்ஃபோசிஸில் வேலை செய்வோம் எனக்காக வேலை. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது என்னோட ரிஸ்க்கும் கம்மி. இந்த 10,000 ரூபாய் நான் போட்டால் எனக்கு ஒரு 10 வருஷத்தில் என்ன அமௌண்ட் கிடைக்கும், எனக்கு அமௌண்ட் எப்படி போகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ ஒரு சராசரியாக இதெல்லாம் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆமாம் இந்த ரூலாக நீங்கள் ஒன்று யோசிச்சுக்கலாம். 843 இன்றைக்கி வந்துங்க நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் சம்பாதிக்கிறோம் சேர்க்குறோம் அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய சேமிப்புங்கிறது உச்சபட்சமாக நகை வாங்குறதா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே சேமிச்சா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறதா இருக்கும், இல்லை பேங்க்கில் எனக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப இதுனா சீட்டு கட்டுறதா இருக்கும். சீட்டு கட்டி அதன் மூலமாக நம்ம ஒரு வருஷத்தில் எனக்கு இந்த பணம் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறதா இருக்கும். இதை தாண்டி ஒரு லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படுது? நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சித்தப்பா, நம்ம மாமா, நமக்கு உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகை வாங்குங்க, இந்த இடத்துல இந்த இடம் வருது இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே எஸ்ஐபியில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்ல மாட்டுறாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம முதலீடு பண்ணோன்னா எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் வருது, எப்படி அவ்வளோ அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இந்த மணி மேக்கிங் மெஷினே எப்படி நம்ம உருவாக்குறது, பணமே நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உருவாக்குற பணமே அப்படி ஓடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது? இது ஒரு கிரே ஏரியா, பணக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஏரியா மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது அப்படி இல்லை. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் தலைமுறையில் படிச்சுட்டு என் குடும்பத்தையே நான் தான் காப்பாற்றுறேன், ஃபஸ்ட்டு ஒரு வெல்த் கிரியேஷனை என் குடும்பத்தில் நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய இன்றைக்கி தேதி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்க. அதுவும் நமக்கு புரிகிற மாதிரி தெளிவாக ஒரு அடிப்படையில் சாதாரணமாக நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. நம்ம தேநீர் இடைவெளியில் ஏற்கனவே ஃபினான்ஸ் பற்றின ஒரு பாட்காஸ்ட் சார் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். வெல்கம் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் ரிசர்ச். போன தடவை நான் சொல்லும்போது சொன்னேன் 14,000 கோடி ரூபாயை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு. இந்த தடவை அது ஒரு 3,000 கோடி அதிகரித்து 17,000 கோடி ரூபாயை மேனேஜ் பண்ணுறாங்க. த 80-20 மணி மேக் ஓவர் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆத்தர் திரு அருண்குமார் வந்திருக்காங்க. நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரகதீஷ். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். 2வது தடவை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேவை இருக்குது மக்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு, அதனால தான் உங்களை நான் 2வது முறையும் கூப்பிட்டேன். நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு, உங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஐபி அப்படின்னா என்ன? தான் எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இது ஆப்வியஸாக இது நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். இதில் ஆனால் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எஸ்ஐபிங்கிறது ஒரு ப்ராடக்ட், அந்த எஸ்ஐபியில் நான் எப்படியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு. பட் எஸ்ஐபிங்கிறது ஜஸ்ட் ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் வந்து அந்த எஸ்ஐபிங்கிற டெர்மினாலஜியை விட்டுட்டிங்கன்னா, இப்போ சராசரியாக நீங்கள் எஃப்டியில் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆர்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக இப்போ நீங்கள் மந்த்லி லெட்ஸே 1ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு சம்பளம் வருது,
2ஆம் தேதி நிறைய பேர் பண்ணுவோம். தட் எஃப்டியில் போய் ஒரு 5000 ரூபாய் சேவ் பண்ணுவோம் மாதம். இதை மாதம் நான் பண்ணுறதுக்கு மறந்துடுவேன். அதனால எனக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பேங்க்கில் சொல்லுவாங்க, சார் இது ஆர்டின்னு ஒன்று இருக்குது, அதே எஃப்டியில் போடுறது தான், பட் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டேட் என்ன சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஃப்டியில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த சிஸ்டமாக ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் எஸ்ஐபி. நீங்கள் எஸ்ஐபிங்கிற பேரை விட்டுட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய காசு ஒரு மாதமும் வர ஏன்னா எனக்கு சம்பளம் மந்த்லி வரும். அந்த அமௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், லெட்ஸே நான் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு அதில் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணும். பட் மாதம் நான் ஒரு தடவையும் போயிட்டு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அகைன் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் எஃப்டி மாதிரியே இருக்கிற ஃபிக்ஸ்ட் இன்கம் ஒரு பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு யூடியூப் சேனல் மாதிரி, அதுலேயே உங்களை மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் இருக்கும், சினிமா அதில். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எஸ்ஐபிங்கிறது என்னென்னா, அதில் எனக்கு பிடிச்ச மியூச்சுவல் ஃபண்டை நான் எடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதம் என்னுடைய 1000 ரூபாவை இந்த தேதி அன்றைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி போட்டுருங்கன்னு சொல்கிறது தான் எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி நீங்கள் வீக்லி பண்ணலாம், டெய்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்கள் இதை ஒரு 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 ப்ராடக்டாக பார்க்காம இது ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஏன் பண்ணுறோன்னா, எனக்கு சம்பளம் வந்துடும், நான் இல்லைனா எடுத்து செலவு பண்ணிடுவேன். ஸோ நான் என்ன சொல்லிடுவேன், சம்பளம் வந்த அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக என் பேங்க்லேருந்து எடுத்து இந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த பர்டிகுலர் ஃபண்டில் போட்டுருங்க. இந்த கான்செப்ட் தான் எஸ்ஐபி. இது ஏன் நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் டிசிப்ளின் வந்துடும். ஏன்னா நம்மளே பண்ணோன்னா ஒரு மாதமும் நம்ம யோசிப்போம், சரி இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் நீடு வருது, வெயிட் பண்ணி போடலாம், அதுக்குள்ளே செலவாயிரும். இல்லை சம்டைம்ஸ் இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ஸுங்கிறது கீழேயும் போகும் மேலேயும் போகும். கீழே போகும்போது பயந்துருவோம், மேலே போகும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து இன்னும் அது கீழே இறங்கும் போல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டர் இருக்குதுனால நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ எஸ்ஐபிங்கிறது ஃபண்டமெண்டலி ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணுக்கு தெரியாமல் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து நான் சொல்கிற இடத்துல போட்டுருங்க. இது அது பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த எஸ்ஐபிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஆர்டியோட ஈக்குவலண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் எஸ்ஐபி. ஃபைன். இப்போ நீங்கள் எஸ்ஐபின்னா என்னன்னு சொல்கிறீங்கல்ல, இதுலேயே எங்களுக்கு டெர்மினாலஜிஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இப்படி பிடிபடாமல் இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் அப்படியே கேட்குறேன். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் செலக்ட் பண்ணி இந்த எஸ்ஐபிங்கிறதுல ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், இதில் போடுங்கன்னு சொல்லலான்னு சொல்கிறீங்க. அதில் கோல்டில் போடலான்னு சொல்கிறீங்க. கரெக்ட். அப்புறம் வந்து ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி கம்பெனிஸை பற்றி சொல்கிறீங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் இன்னொன்று சொன்னீங்க, நான் வச்சுட்டே இருந்தேன், அந்த மாதிரி ஒன்று சொன்னீங்க. இப்படி சொல்கிறீங்கல்ல, இதில் எதில் நான் போடுறது, எதை நான் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அடுத்து ஒரு குழப்பம் வருது பாருங்க. இதுதான் நான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. ஏன்னா நீங்கள் கோல்டுனா எனக்கு ரொம்ப ஈஸி, டிஜி கோல்டு இருக்குது, கோல்டுலேயே சீட் இருக்குது, கோல்டு நான் ஒரு கடை இருக்குது போய் வாங்கிடுவேன், செய்கூலி சேதாரம் எது கம்மின்னு பார்த்து நான் பண்ணிடுவேன், 4 கடை ஏறி இறங்கினா தெரிஞ்சிடும். லேண்டுன்னு பார்த்தா எது கொஞ்சம் அடுத்து எங்கெல்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருது, எது விலை ஏறும்னு என்னால் பார்க்க முடியும். இதில் நான் ஈக்விட்டியில் போடுறதா, இல்லை இதில் கோல்டில் போடுறதா, இதில் டெட்டில் போடுறதா, எதில் போடுறதுங்கிறதெல்லாம் எனக்கு யார் சொல்லித் தருவா, நான் எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? இதில் ப்ராடாக பார்த்தீங்கன்னா 3 சொத்து வகைன்னு சொல்லுவாங்க. கோல்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் கோல்டில் போட்டுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போடுவாங்க? ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் மாதம் சேர்த்து வைக்கிறீங்கன்னு, சரி லெட்ஸே என்னோட பொண்ணோட கல்யாணம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா வருது, எனக்கு கோல்டு சேர்க்கணும். பட் அந்த டைமில் என்ன டிசைன் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த 20 இயர்ஸ் கழிச்சு தான் நான் வாங்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் இப்போவே மந்த் ஆன் மந்த் நான் கோல்டு நகையாக வாங்கினேன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம், ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு சிம்பிள் ரூட் வேறு நீங்கள் அதை ஆட்டோமேட்டடாக டிஜிட்டலாக பண்ணிடுவீங்க. ஸோ லெட்ஸே எனக்கு மாதம் ஒரு 5000 ரூபாய் நான் சேவ் பண்ணுறேன் கோல்டுக்குன்னா, அது அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணி கோல்டு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கிடும். அது பாட்டுக்கு உள்ளே இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கிளிக்கில் முடிஞ்சிடும். ஒரு 3 கிளிக் பண்ணுனா வாங்கிடுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு வேணுங்கிற போது ஒரே கிளிக் பண்ணால் வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி நகையாக வாங்காமல் எனக்கு ஸ்டோரேஜ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் டெம்பரரியாக அதில் பார்க் பண்ணிக்கிறேன். என்றைக்கு நான் அதை கன்வெர்ட் பண்ணி நகையாக வாங்கணுமோ அன்றைக்கி நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு இதுவும் வந்துடும். பட் இதில் வந்து உங்களுக்கு எந்த லீக்கேஜஸும் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட், ஸ்டோரேஜ் ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கோல்டுக்கு இது ஒரு யூஸ் கேஸ் மியூச்சுவல் ஃபண்டில். டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட எஃப்டியோட ரெப்ளிகா. எஃப்டினா எஃபெக்டிவாக என்ன, எஃப்டியில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது இல்லை, எஃப்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 6% 7% வரும். அந்த 6% உங்களுக்கு எங்கேருந்து வருது? பேங்க் உங்களுக்கு தராங்க. பட் பேங்க் உங்களுக்கு தராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அதை விட ஜாஸ்தியாக அவங்க சம்பாதிக்கிறதுனால. ஸோ பேங்க் எஃபெக்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்குறோம் தான் சொல்லுவோம். பட் நம்ம ஒரு தடவையும் இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ
இல்லை உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டோ போடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சேவிங்ஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். பட் அதோட ஆக்சுவல் இது என்னென்னா, நீங்கள் பேங்க்குக்கு கடன் தரீங்க, நீங்கள் கொடுத்த கடனுக்கு பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஸோ பேங்க் என்ன பண்ணும், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை திரும்ப வந்து நம்மள மாதிரி இன்னொருத்தருக்கு கார் லோன் வாங்குறதுக்கு கொடுக்கும். பட் கார் லோனுக்கு உங்ககிட்டேருந்து எவ்வளோ வாங்குவாங்க, 14%, 15%. ஆனால் நமக்கு எவ்வளோ தராங்க, 6%, 7%. ஸோ இந்த மார்ஜின் இருக்குது இல்லைங்களா, அதுதான் பேங்க்கோடைய லாபம். அதில் ஆப்வியஸ்லி சில பேர் வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அது முதலுமே போயிடும். அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மார்ஜின் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹோம் லோன் ஒரு 10% இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் சேஃப். இப்போ கார்லாம் கொஞ்சம் அன்சேஃப், கிரெடிட் கார்டெல்லாம் இன்னும் ஜாஸ்தி, 40% பக்கத்தில் போகும். ஸோ அந்த மாதிரி பேங்க் பேசிக்காக நம்மக்கிட்டேன்னு கடன் வாங்கி, ஸோ இப்போ என்ன லாஜிக்கு, பேங்க் ஆனால் இவ்வளோ இன்டர்மீடியேஷன் சார்ஜஸ் வருது. ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே தான் நம்மக்கிட்டேருந்து காசை வாங்கி அதை வந்துட்டு மற்ற இந்த பெரிய கம்பெனிஸு இல்லை கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க இது லோனாக. இதுக்கு நடுவில் வர இன்டர்மீடியேஷன் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே தான் இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும், அதை விட ப்ராபப்ளி ஒரு 0.5%, 1% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வரும். பட் மோஸ்ட் நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு எனிவே நம்ம ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நம்ம பண்ணியிருப்போம். இது ஒரு கொஞ்சம் ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் டூயிங் இட். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டே டீசெண்டாக தான் வருது, அதுலேருந்து இன்னும் பெரிய வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் வரப்போகுது. ஸோ ஒரு நார்மலான ஒருத்தருக்கு இது ரெண்டுமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம், ப்ராபப்ளி பண்ணலாம் இல்லை பண்ணாமலும் விட்டுறோம். நமக்கு எது புதுசுன்னா ஈக்விட்டின்னு சொல்கிற அந்த சொத்து வகை நம்ம இந்தியன்ஸ்க்கே அது ரொம்ப புதுசு. இது யூஎஸ்லலாம் ரொம்ப காமன். அவங்க இதிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது வீட்டில் எப்படி எங்கள் மாமா இது சொன்னார், எங்கள் பக்கத்து வீட்டில் லேண்டு வாங்கினாங்க, அவங்களுக்கு லேண்டு மாதிரி. ஏன்னா அவங்க கொஞ்சம் அஹெட் ஆஃப், அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு எக்கானமி. ஸோ அதனால் அங்கெல்லாம் இது ரொம்ப புதுசு, ரொம்ப பழசு. ஸோ அங்கே எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அவங்க எல்லார் வீட்லேயுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோடைய இதுலேயுமே அந்த ஈக்விட்டிங்கிறது ஒரு காமன் அங்கே யூஎஸில். பட் இந்தியாவுக்கு அது ஸ்டில் ஒரு புது இது. இன்னுமே அது ப்ராபப்ளி ஒரு 1% ஆஃப் இந்தியா தான் அது என்னன்னு தெரியும், அதில் பெனிஃபிட்டும் ஆகுறாங்க. இது என்ன பேசிக்காக இந்த ஈக்விட்டி ஃபண்ட், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் போடுங்க, ஒரு 12 to 15% பக்கத்தில் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதில் கொஸ்டின் என்ன, ஏன் லாங் டேர்ம், இது என்னது, இது ஏன் அது 12-15%, ஏன் அது 5% இருக்கக்கூடாது, ஏன் அது ஒரு 20% இருக்கக்கூடாது? ஃபண்டமெண்டலாக இந்த டெர்மினாலஜிலாம் விட்டுடலாம். எண்ட் ஆஃப் த டே ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த சைலண்ட் பார்ட்னர்னு ஒரு கொலோக்கியல் டேர்ம் வச்சுருப்போம். பேசிக்காக அந்த பிஸ்னஸில் அவரும் இருப்பார், ஏன்னா அவரும் கொஞ்சம் கொடுத்துருப்பார் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் அவர் எந்த ஒரு இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண இன்வால்வ் ஆக மாட்டார். ஸோ வெளியிலேயே இருப்பார். பட் ஐடியா என்னென்னா, அந்த கம்பெனி பெருசாகி விற்கும்போது அவரோட ஷேருக்கான வேல்யூ வந்துடும். ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிற இடத்துல உங்களுக்கு எல்லா கம்பெனிஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் பைக்குன்னு வச்சுக்கோங்களேன், பஜாஜ் இருக்கும், ஹீரோ ஹோண்டா இருக்கும். கார் வச்சுக்கோங்களேன், டொயோட்டா, மாருதி, ஹியூண்டாய். டொயோட்டா இங்கே இல்லை, ஸோ அதனால் மாருதி, ஹியூண்டாய் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சி போயிடுச்சு, நான் அதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு பெயிண்ட் கம்பெனி இருக்குது, அதோடைய மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அந்த கம்பெனியை நீங்கள் மொத்தமாக ஓனர் ஆகணும்னா என்ன வேல்யூவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி இருக்கும் இன்றைக்கி. டுடே 2 லட்சத்தி சொச்சம் மிச்சம். ஸோ நீங்கள் 2 லட்சம் கோடி இருக்குது, ஆனால் அந்த 2 லட்சம் கோடி என்கிட்ட இல்லை. 2 லட்சம் கோடி கொடுத்தேன்னா அந்த கம்பெனியை நான் மொத்தமாக வாங்கிடலாம். என்கிட்ட இருக்கிறது ஒரு 1000 ரூபாவோ இல்லை 10,000 ரூபாவோ. ஸோ இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டேன்னா அந்த 2 லட்சம் கோடி இருக்கிற அந்த கம்பெனியில் அந்த 10,000 டிவைடட் பை 2 லட்சம் கோடி, அந்த 0.00001% ஷேர் வந்து எனக்கும் வந்துடும். ஸோ அந்த கம்பெனியில் நானும் ஓனர். நான் 1 லட்சம் கோடி கொடுத்தேன்னா 50% ஷேரு, நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா 10,000 டிவைடட் பை இது. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்? ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்றைக்கி 2 லட்சம் இருந்த கோடி இருக்கிற கம்பெனி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 4 லட்சம் கோடியோ, ஒரு 8 லட்சம் கோடியோ, ஒரு 20 லட்சம் கோடியோவோ மாறலாம். அது மாறும்போது அந்த growth உங்களுக்குமே வரும். ஸோ நீங்கள் 100% ஓனர்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு அந்த கம்பெனி வேல்யூ எவ்வளோ க்ரோ ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் மல்டிப்ளையர் உங்களுக்கு வரும். நீங்கள் போட்டிருக்க சின்ன அமௌண்ட்லேயும் அந்த இது வரும். இப்போ ஃபண்டமெண்டலி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி இருக்க எல்லா கம்பெனியும் க்ரோ ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்கலாம், இந்த வேல்யூவேஷனுங்கிறது எப்படிங்க டிசைட் ஆகும்? இந்த வேல்யூவேஷன் இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ 2 லட்சம் கோடி சொல்கிறீங்க அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு, இது எப்படி எனக்கு க்ரோ ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேநீர் இடைவெளியே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க இந்த இதை, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 வீடியோ தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் கம்பெனியை வந்து வாங்கணும்னு நான் வரேன். நான் என்ன சொல்லுவேன், இன்னும் பிரகதீஷ் இந்த சேனல் ஓடுமா இல்லையானே தெரில, இந்த கம்பெனியை மொத்தமாக சேர்ந்து நான் ஒரு 25 lakhs கொடுத்து வாங்கிக்கிறேன். நீங்களும் சரி ஓகே அருண் நீங்கள் வாங்கிக்கோங்க, மொத்தமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு. பட் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு லாபம் வந்திருக்கும்,
உங்களுடைய வியூஸ் ஜாஸ்தியாக வந்துருக்கும், நிறைய ஆட் வரும். இப்போ அதோட வேல்யூ 25 லட்சமாக இருக்காது, ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ராப்ளி அதோட வேல்யூ ப்ராப்ளி 1 கோடியாக இருக்கலாம். இப்போ அது 1 கோடி ஆச்சுன்னா எனக்கு 4 மடங்கு லாபம். இப்போ நீங்கள் 1 கோடி ஆகலை, நீங்கள் சரியாகவே பண்ணல, இந்த சேனல் இழுத்து மூடிடுச்சு, அப்போ எனக்கு லாஸ். ஸோ ஈக்விட்டியில் ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ரிட்டர்ன் எங்கேன்னு வருதுன்னா லாபத்தில் வருது. இப்போ இன்ஃபோசிஸோட லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கும் அது ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த லாபம் ஏற ஏற அந்த கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்போ இன்றைக்கி உங்கள் கம்பெனிக்கு ஒரு வேல்யூவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்கள் கம்பெனியோட வேல்யூவேஷன் 1 crore வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் கழிஞ்சு இதே 1 கோடி இருக்காது இல்லை, ஏன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறமா தேநீர் இடைவேளையோட ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். ஏன் இருக்கும்னு சொல்கிறீங்க? ஏன்னா நாங்கள்லாம் உழைக்கிறோம், வீடியோ போடுறோம், கரெக்டாக வேலை செய்கிறோம். இதே தான் அட் அன் அக்ரிகேட் நீங்கள் பண்ணுற மாதிரி. இப்போ நான் இன்ஃபோசிஸில் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, HDFC பேங்க்கில் வேலை. ஸோ நம்ம எல்லாம் ஃபண்டமெண்டலாக ஈக்விட்டிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்ல, ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும். கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும்னா நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபண்டமெண்டலாக அந்த ப்ராஃபிட்ஸ் என்ன க்ரோ ஆகுதோ அந்த க்ரோத்தில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வரும். ஸோ ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு 10 years 20 years எடுத்து எந்த கம்பெனியை எடுத்து பார்த்தாலுமே அந்த கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ மடங்கு வளர்ந்துருக்கும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் ஒரு 4 மடங்கு வளர்ந்துருக்கு 10 வருஷத்துலனா அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு தான் போயிருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும், பட் ஒரு 10 year 15 year. ஸோ அதனால தான் எல்லாரும் ஃபஸ்ட்டு லாங் டேர்முங்கிறாங்க. ஏன்னா இப்போ எனக்கு நெக்ஸ்ட் இயர் தேநீர் இடைவேளை எப்படி பண்ணணும்னு தெரியாது, பட் நான் ஒரு 10 வருஷத்துக்கு நான் இந்த கால் எடுக்கிறேன்னா நான் உங்கள் மேலெல்லாம் பெட் பண்ணலாம். தட் நீங்கள் நல்லா, ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக ரிட்டர்ன் எவ்வளோ வரும்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அக்ரிகேட்டாக ஒரு ஸ்டாக் வாங்க மாட்டோம், அதான் ஒரு கம்பெனி வாங்க மாட்டோம். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் விச் இஸ் பேங்க்ஸ் கொஞ்சம் வாங்குவோம், கொஞ்சம் ஐடி வாங்குவோம், கொஞ்சம் ஆட்டோ வாங்குவோம். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு நிறைய பெரிய செக்டர்ஸ் எடுத்து அதில் இருக்கிற நல்ல கம்பெனிஸ் வாங்கி எல்லாம் அக்யூமுலேட் பண்ணிப்போம். ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்த டாப் whatever 50 கம்பெனிஸோ 100 கம்பெனிஸோ அவங்க எனிவே வளர போகிறாங்க ஒரு 10-15 yearsல. அந்த வளர்ச்சி நமக்கும் வரணுங்கிறது தான். ஸோ எஃபெக்டிவாக இந்த ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கிறது நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு சைலண்ட் பார்ட்னர் ஆயிடுறீங்க இந்தியாவோட பெஸ்ட்டு கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுடைய கம்பெனியை ப்ராஃபிட் வளருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த வளர்ச்சி வந்துடும். ஏன் யூஸ்வலாக 12% சொல்லுவாங்கன்னா இந்தியாவே ஒரு கண்ட்ரியாக 12%ல் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் லாஸ்ட் 20 years 25 years 30-40 years பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஊரில் இந்த நிஃப்டி 15 சொல்லுவாங்க, ஒரு சென்செக்ஸ் 13 டாப் 30 டாப் 50 கம்பெனிஸோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக அரௌண்ட் 12-15% தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸும் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் அது ஒரு நல்ல அசம்ஷன் டு ஸ்டார்ட் வித். ஸோ அதனால தான் இது வரும். ஸோ எஃபெக்டிவாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு கம்பெனிஸோட வளர்ச்சியில் அதாச்சும் அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத், அதனால அவங்களுடைய ஓவரால் கம்பெனியோட வேல்யூவேஷன் க்ரோத்தில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ எஃபெக்டிவாக நான் இங்கே மாதம் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டராக ஆகிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா HDFCயில் பேங்க்கில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க எனக்காக வேலை செய்கிறாங்க, இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறவங்க எனக்காக வேலை. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது என்னோட ரிஸ்க்கும் கம்மி. ஏன்னா இப்போ நான் காசு பார்க்காம போகணுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா செக்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்கக்கூடாது, ஐடி பண்ணியிருக்கக்கூடாது, பேங்கிங் அப்படின்னா நமக்கு எல்லாம் வேறு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆர் பிஸ்னஸ் பீப்புள் மேலே பெட் பண்ணுறது தான் இந்த ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கிறது அட் கோர். அதனால தான் இந்த வாரன் பஃபே இந்த யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிஸ்னஸஸில் பெட் பண்ணி தான் பயங்கரமான நல்ல லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல். இது தட் நம்மெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ப்ராஃபிட் வளரும் நம்ம நம்புறது, அந்த நம்பிக்கை தான் உங்களோட ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கிறதும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கம்பெனிக்கும் வேலை செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு கம்பெனியுமே ஓன் பண்ண கற்றுக்குறீங்க. ஸோ அதுதான் இதோடைய ஃபண்டமெண்டல் லாஜிக். அதில் அதுலேயும் சில கம்பெனிஸ் நல்லா பண்ணாது, சில கம்பெனி நல்லா பண்ணும். இதில் நான் இப்போ கிங்ஃபிஷர் மாதிரி ஒரு கம்பெனி சரியாக பண்ணல. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இதை நீங்கள் ஒரு கம்பெனியாக வாங்காமல் பல கம்பெனியாக வாங்குறது, பல செக்டராக வாங்குறது, அண்ட் மாதம் வாங்குறது. ஸோ தட் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் வாங்குறீங்க. இதை டிசிப்ளின்டாக நம்ம ஒரு 15 yearsக்கு பண்ணும்போது அப்போ நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுதான் அண்டர்லைங் லாஜிக். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் அப்புறமா தான் மிச்சம் எல்லாமே. ஏன்னா இது உங்களுக்கு தெரியலன்னா இது ஏதோ யாரையோ சொல்லி நீங்கள் ஏதோ சும்மா பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் வராது. புரியுது. இப்போ அருமையாக சொல்லிட்டீங்க, இதனுடைய பேஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளாம் எப்படி கம்பெனிஸில் ஓனர் ஆகிறோன்னு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நம்ம குருன்னு ஒரு படம் கரிரத்னம் சார் எடுத்தாங்க, திருபாய் அம்பானியோட இதை வச்சு எடுத்தாங்க. அதில் கிளைமேக்ஸில் அவர் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டில் ஏறுவார். அப்போது ஒரு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் குட்டுன்னு ஓடி என் பொண்ணுடைய கல்யாணத்தையே உங்களால தான் நான் நடத்தினேன் அப்படின்னு. அவர் போய் காசு கொடுக்கல,
கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அவர் கம்பெனில இருந்து ஒரு ஷேர் வாங்கியிருப்பாரு, அவர் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால இவருக்கு அது கிடைச்சிருக்கு. இதை டைரக்டா அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட். இது புரியும்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க சொன்னீங்க இப்போ இந்த எஸ்ஐபிங்கிறது என்னதுன்னா, நம்ம வந்துட்டு பேங்க்கில் எஃப்டியில் போடுறத நீங்கள் மாதம் மாதம் வந்து சலான் கட்டி போட தேவையில்லைங்க, நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் சொல்கிறீங்க. அப்படி பண்ணும்போது நான் வந்து இப்போ மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபா போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐபியில் போடணும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதம் 10,000 ரூபா போடணும், அடுத்த மாதம் 10,000 ரூபா போடணும், சம்பளம் வந்தோடனே என்னுடைய அமௌண்ட்டு போகணும்னா, ஒரு மாதம் நான் ஏசியன் பெயிண்ட்ஸில் போடணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் இன்ஃபோசிஸில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி HDFCயில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் அக்சென்ச்சரில் போகணும்னு நினைக்கிறேன், இன்னொரு மாதம் இப்போ நம்ம கம்பெனியில் போகணும். இப்படி நான் ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து இதுக்குன்னு உட்காந்து வேலை செய்யணுமா? இல்லை 10,000 ரூபா அது போயிட்டே இருக்கும், 15 வருஷம் கழிச்சு எனக்கு 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு நினைக்கணுமா? இதுக்கு நான் மாதம் மாதம் என்னுடைய அறிவை பயன்படுத்தி எது மேலே ஏறுது எது இறங்குதுலாம் பார்க்கணுமா? இது எப்படி அடுத்து நான் செய்யணும்? கரெக்ட். ஸோ நான் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணேன்? கரெக்ட். ஸோ ஐடியெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எதுவுமே இல்லைன்னா, இப்போ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லைன்னா, நான் போய் எவ்ரி மந்த் ஆராய்ச்சி பண்ணி மொத்தமாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டாக்ஸ், ஒரு 5000 ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் அட்லீஸ்ட் அதில் ஒரு டாப் 1000 வந்து ரொம்ப டீசெண்டான சைஸில் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ எனக்கு 1000 ஆப்ஷன் இருக்குது மாதம் மாதம் நான் வாங்குறதுக்கு. ஸோ இந்த 1000 கம்பெனியுமே நான் அனலைஸ் பண்ணுறதுனா, இப்போ நான் சொன்ன மாதிரி நமக்கு அந்த ஒரு 5-10 இயர்ஸில் எங்கேருந்து ரிட்டர்ன் வருதுன்னா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வளரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு 1000 கணக்கில் யூடியூப் சேனல் இருக்குது இந்தியாவில். லெட்ஸே நான் யூடியூப் சேனலில் 10 யூடியூப் சேனலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எந்த யூடியூப் சேனலில் இன்வெஸ்ட் பண்ணுறது? அதான் கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் 10 கோடின்னு, ஆனால் எனக்கு தெரியணும்ல 10 கோடி உங்களுக்கு கொடுத்தா நான் திரும்ப லாபம் எடுப்பேனா இல்லையான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பேர் ஈக்விட்டி ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அந்த கலைக்கு பேர் ஈக்விட்டி ரிசர்ச். வேர் நான் வந்து பார்ப்பேன், சரி ஓகே தேநீர் இடைவேளையில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க, இவங்க வந்து இன்றைக்கி சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 1 கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இந்த சேனல். இந்த 1 கோடி வந்து ஒரு 10 கோடி ஆகுமா, 100 கோடி ஆகுமா? இது ஆகிறதுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது? இவங்க நெக்ஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? இவங்க வேறு ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அந்த ஃபுல் ரிசர்ச் ரன் பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை நான் ஒரு 1000 கம்பெனிக்கோ ஒரு 100 கம்பெனிக்கோ 200 கம்பெனியோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அது பேர் ஈக்விட்டி ரிசர்ச்னுபாங்க. அதில் ரொம்ப ஒரு கம்மி க்ரௌடுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், அதனால அதை ஃபுல் எஃபர்ட்டாக எடுத்து பண்ணுவாங்க. பட் நம்மள மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம், நமக்கு வீட்டுக்கு வந்தால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு டைம் ரொம்ப ஸ்டார்வ்டு. ஆனால் நமக்கு எப்படி இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? ஸோ அதுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுங்கிறவங்க என்ன வந்து ஆஃபர் பண்ணாங்கன்னா, அருண் நீங்கள் வந்து தனியாக பண்ணணுன்னா இவ்வளோ டைம் ஆகும், ப்ளஸ் நீங்கள் இப்போ ஒரு ஆளை நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க, இதுக்காக நீங்கள் அந்த ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு ஐஏஎம்மோ ஐஐடி கிராஜுவேட்டை நீங்கள் ஹையர் பண்ணி அதுக்கு ஒரு டீமை நீங்கள் செட் பண்ணி பண்ணணுன்னா அவங்களுக்கு சம்பளமே கிட்டத்தட்ட 5-10 கோடி போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 20-30 பேர் கொண்ட டீமை செட் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20-30 கோடி ஆயிரும். எப்படி நீங்கள் ஹையர் பண்ணுவீங்க? ஸோ எனக்கு பிரச்சனை, எனக்கு இந்தியாவோட கம்பெனிஸில் பெஸ்ட்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு இந்தியாவோட கம்பெனிஸ் வளர எனக்கும் அந்த வளர்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் நானாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒன்று எனக்கு அது ஸ்கில் இல்லை, 2வது டைம் இல்லை, அதை எஃபோர்ட் போட முடியாது. பட் நானாக தனியாக ஒரு ஆளை ஹையர் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸு கான்செப்ட் தான். தனியாக என்னால் அங்கேருந்து அங்கே ஒரு பஸ்ஸை வாங்கி பண்ண முடியாது. பட் அந்த ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கோங்க, அதில் நான் ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ஒரு சீட்டு போடுறேன். பட் என்ன மாதிரி ஒரு 100-200 பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணனால அந்த காஸ்ட் கம்மியாகுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிற அதே கான்செப்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் வராமல் நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சு நாங்களே அந்த காஸ்ட்டை எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரு 20-30 கோடி போட்டுட்டு அந்த ஃபுல் டீமை நாங்கள் பில்டு பண்ணி நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வெறும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் வாங்குவோம். ஸோ அதில் அவங்க டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபண்டுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃபண்டு இது மாதிரி ஸ்டாக் தான் வாங்குவாங்க, இந்த 2வது ஃபண்டு வெறும் சின்ன கம்பெனிஸ் தான் வாங்குவாங்க, இந்த 3வது ஃபண்டு வெளியூரில் இருக்கிற கம்பெனி மட்டும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வச்சுட்டு அவங்க ஒரு கடை மாதிரி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அருண் நீங்கள் எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்ல, நான் ஹையர் பண்ண இந்த டீம் வந்து ரொம்ப அவங்க இது சொல்லிடுவாங்க, இதுதான் ஃபண்ட் மேனேஜர், இதுதான் என்னோட டீம். அந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அருண் நான் பெட்டர், என்கிட்ட வாங்க, நான் பெட்டர் என்கிட்ட. எனக்கு ஆனால் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்தா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்டேருந்து மொத்தம் 3 அவங்களோட காஸ்ட்டும் வாங்காமல் அதில் எனக்கு ஒரு 1%-2% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10000 ரூபாய் போட்டேன்னா
அதில் நீங்கள் ஒரு 2%ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய் போட்டால் உங்களுக்கு எஃபெக்டிவாக 100 ரூபாய் 200 ரூபாய் தான் வரும். ஸோ நான் இன்றைக்கி 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா மொத்தமாகவே எனக்கு 200 ரூபாய் தான் போகுது. பட் அதே சமயம் ஒருத்தர் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர்கிட்டேருந்து 2% போயிடும். அந்த 1 கோடிக்கு நீங்கள் 2% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs போயிடும். ஓகேவா? ஸோ இதில் கான்செப்ட் என்னென்னா, அதிக அமௌண்ட் போடுறவங்க அந்த 1% 2% அவங்களும் பே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக போகும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு எப்படின்னா 1000 ரூபாய்க்கு வர்றவங்களும் ஓகே, 10,000 ரூபாய்க்கு வர்றவங்களும் ஓகே, 1 கோடி போட்டாலும் ஓகே. இந்த மொத்த அமௌண்ட்டையும் நான் வாங்கிட்டு அதில் நான் ஒரு 1-2% தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அதனால என்ன பண்ண முடியுது, அவங்களால அந்த ஹை காஸ்ட் ரிசோர்ஸை நம்மளோட ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. அதனால நீங்கள் நம்மக்கிட்ட அந்த ரிசோர்ஸை ஹையர் பண்ணுற காஸ்ட் இல்லைன்னா கூட என்னால் ஒரு 5,000 ரூபாய் வச்சுட்டு இந்தியாவோட பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜரோட என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ எஃபெக்டிவாக நம்ம ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை பிக் பண்ணிட்டோம்னா நான் ஒரு 5,000 ரூபாய் தான் கொடுக்குறேன். பட் எனக்கு இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜர் 30 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதையே பண்ணிகிட்டு இருக்க ஒரு 20 பேர் கொண்ட டீம் எனக்காக ஸ்டாக்ஸை வந்து அவர் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. நான் இதுக்கு பே பண்ண வேண்டியது 1%, 2%. ஸோ இதை பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஹெட்ஏக் சால்வ். ஸோ இதுதான் அந்த எப்படி நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்டே அதுதான். இது வந்து ஒரு அவுட் சோர்சிங் இது மாதிரி நமக்கு பதிலாக இன்னொருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஆனால் நமக்கு மட்டும் பண்ணாமல் நம்மள மாதிரி எல்லாருக்குமே பண்ண ரெடி. நீங்கள் எவ்வளோ காசு வேணால் அவர் கொடுக்கலாம். அதுலேருந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜஸை வந்து அது அது 2% மேலே போகாது. ஜென்ரலாக இட் வில் பி 1 to 2% தான் இருக்கும் அது. ஸோ அதனால் நீங்கள் கம்மியாக அமௌண்ட் போட்டிங்கன்னா கம்மியாக கொடுப்பீங்க, பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா அதில் ஆனால் ஆஸ் அ பர்சன்டேஜ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இது போக அவங்க வந்து கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த அண்டர்லைன் கம்பெனிஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வர ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு நிறைய கம்பெனி இருக்குமா? இப்போ நிறைய கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று, ஐசிஐசிஐ அவங்க தான் இந்த இதெல்லாம் வச்சு ஆடெல்லாம், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், நீங்கள் நிறைய ஆட் பார்ப்பீங்க, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ அதே மாதிரி தான் ஃபண்ட்ஸ் இந்தியா நீங்கள் இருக்க கம்பெனியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இல்லை. ஃபண்ட்ஸ் இந்தியா வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு நீடு இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம், ஆர் உங்கள் குழந்தையோட எஜுகேஷன் ஒரு MBA காஸ்ட் வருது, அதே சமயம் எனக்கு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சடனாக ஒரு பெரிய அமௌண்ட் வீடு விற்றுட்டு வர்ற மாதிரி இருக்கும், மந்த்லி சேலரியில் இவ்வளோ வரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எது உங்களுக்கு ரைட்டான இது, ப்ளஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் இந்த ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்கிற அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாதிரி இருக்கிறது, தென் ஈக்விட்டி. ஸோ அது வந்து ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு மாறும். ப்ளஸ் அந்த ஒன்ஸ் அது பேர் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அதான் நீங்கள் எவ்வளோ சொத்து வகையில் போடணுங்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஈக்விட்டிக்குள்ளே எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை, ஏன்னா உங்களுக்கு 1000 சாய்ஸ் இருக்குது. இதில் நான் எந்த ஃபண்டு, ப்ளஸ் அந்த ஃபண்டு சம்டைம்ஸ் சரியாக பண்ணாமல் போகலாம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த மொத்தம் அவங்களுக்கு என்ன தேவை, ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் இதை அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் இப்போ அந்த ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிற மாதிரி ஒரு கம்பெனி. அப்போ ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிறது தான் ஆப்புடைய பேரா? ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிறது ஆப்புடைய பேர். அப்போ இண்டு மணி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இண்டு மணியும் இதே மாதிரி இன்னொரு ஃபண்ட்ஸ் இந்தியா மாதிரி இன்னொரு கம்பெனி. கரெக்ட், இன்னொரு கம்பெனி. அவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நான் எஸ்ஐபியில் பணம் போடணும்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சரின்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய ஃபண்ட்ஸ் இந்தியாவையோ ஒரு இண்டு மணியவோ நான் டவுன்லோட் பண்ணுமா, இல்லை விளம்பரத்தில் எனக்கு வரல ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ அதுக்குன்னே ஏதோ ஆப் இருக்குமா? ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ ஆப் இருக்கு. எப்படி அது? அது ஜென்ரலாக இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா வெறும் ஐசிஐசிஐ ஃபண்ட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் கேட்க வரேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி இப்போ ஃபண்ட்ஸ் இந்தியாவோ இண்டு மணியோ இப்போ நிறைய இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆர் MFD மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை RAன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்மளை கைட் பண்ணுறது. அவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஃபண்டு வேணால் வாங்கலாம். நீங்கள் ஐசிஐசிஐ வேணும்னா ஐசிஐசிஐ வாங்கலாம், HDFC பிடிச்சிருக்குன்னா HDFC வாங்கலாம். அந்த மாதிரி வேணா வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே இருக்குது. ப்ளஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ராப்ளி நெக்ஸ்ட் இன்னும் 1-2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது 60,000, ப்ராப்ளி இன்னொரு 5 இயர்ஸில் பார்த்தா 100,000. அந்த 100 கம்பெனியில் அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் 30 இன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 அப்படின்னு போட்டிங்கன்னா, அதனால தான் சொல்கிறேன், இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000-2000 ப்ராடக்ட். டைம் நமக்கு ரொம்ப டைம். கரெக்ட். ப்ளஸ் அதில் எது உங்களுக்கு கரெக்டு, ப்ளஸ் அந்த இதெல்லாம். ஸோ இதில் 2 விதமாக இருக்குது. இப்போ இதே ஜிம்மு போகிற மாதிரி தான். எனக்கே இதெல்லாம் தெரியும், எனக்கே நிறைய டைம் இருக்குது, நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் ஃபஸ்ட்டு அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் யூஸ்வலாக நான் என்ன பார்த்துருக்கேன்னா, சின்ன அமௌண்ட்டில் எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 2 லட்சம், ஒரு 20 lakhs அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் சேர்த்த உடனே அப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவீங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து
கிடைச்ச டைமில் சும்மா ஒரு அரைகுறையாக யார்கிட்டேருந்தோ கேட்டு பண்ண முடியாது. இனிமேல் நம்ம கொஞ்சம் சீரியஸாக பண்ணோம். ஏன்னா அந்த எவ்ரி 1-2% டிஃப்ரென்ஸும் எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக முடியும் ஒரு 10-20 இயர் பீரியட். ப்ளஸ் மார்க்கெட்லேயும் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கீழே விழும், அது நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் இதில் ஃபுல் டைம் இருந்து இதை எனக்கு புரிஞ்சால் ஓகே, எனக்கு புரியலன்னா இது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் என்ன பார்த்துருக்கேன்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு பெருசாக நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி யாராச்சும் எனக்கு கைடன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜென்ரலாக இந்தியாவில் ட்ரெண்ட் அதுதான். இனிஷியலாக எல்லோரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு இது ஏதோ சரியாக வரமாட்டேங்குது, நிறைய நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக கைடன்ஸ் வந்துடுவாங்க. சில பேர் வந்து இல்லை சூப்பராக பண்ண கற்றுப்பாங்க. அது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான், அவங்க ஓனாகவே பண்ணிட்டு. இது அதே ஜிம் மாதிரி தான். நம்ம எல்லாம் ஆரம்பிக்கும் போது சொந்தமாக போவோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஒரு ட்ரெயினரை எடுத்துப்போம். அந்த லாஜிக் தான். சரி, ஓகே. உதாரணத்துக்கு நான் இப்போ ஃபண்ட்ஸ் இந்தியாவே எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது வரைக்கும் நான் இப்போ கேட்டுட்டேன். நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறேன். நான் கேட்டுட்டு ஓகே அப்போ சார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிற ஆப்பில் சார் இருக்காங்க, நம்ம வந்து அதை எடுப்போம், அந்த கம்பெனியில் இருக்காங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம், இதில் வந்துட்டு நம்ம எஸ்ஐபியை ஆட்டோமேட் பண்ணுவோம், ஒரு 5,000 or 10,000 என்னுடைய சேலரி வந்தோன்னு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன், ஒரு மாதம் ஒரு 10,000 போயிடுச்சு, சரி ஓகே. அடுத்த மாதம் 10,000 போகுது, சரி ஓகே. அடுத்த மாதம் 10,000 போகுது. இப்படி ஒரு வருஷம் வந்தோன்னா ஒரு 1,20,000 வந்துடும். இந்த 1,20,000 வந்தோடனே எனக்கு வந்துட்டு ஒரு லைட்டாக தோணும், ஒரு ஆசை வரும். 1,20,000 வந்துருச்சுல, நகை விலை வேறு ஏறுது, நம்ம அதை எடுத்து ஒரு நகையை வாங்கிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணும் பேசிக்காக. இப்போ அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த 10,000 நீங்கள் வந்துட்டு ஒரு 10 வருஷம் போடணும், 12 வருஷம் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 10,000 நான் போட்டால் எனக்கு ஒரு 10 வருஷத்தில் என்ன அமௌண்ட் கிடைக்கும்? ஏன் அந்த 10 வருஷங்கிறது கூட நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்ஃபேக்ட் முன்னாடி சொன்னீங்க, ஏன்னா கம்பெனியினுடைய க்ரோத் இருக்குது. நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும்னு நம்ம நினைக்க முடியாது, ஒரு 10 வருஷத்தில் தான் அதனுடைய க்ரோ ஃபினாமினலாக இருக்கும்னு. இந்த 10 வருஷத்தில் எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும், எனக்கு அமௌண்ட் எப்படி போகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி வரும்? இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு என்னுடைய சொந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் வந்து 2018 சரி இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பட் இது ப்ராக்டிக்கலாக யாராவது ஒருத்தர் பார்த்தா தானே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ அதனால் நம்ம ஏன் லைவாக, ஸோ அப்போ நான் வந்து ஒரு பிளாக் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னுமே அது இருக்குது, 8020investor.com சொல்லிட்டு. ஸோ 2018 என்ன சொன்னேன், ஒரு ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். தட் நான் ஒரு 30,000 மாதம் போடுவேன். எவ்ரி இயர் ஆனோன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ 2018 ஆரம்பித்தேன் ஆகஸ்ட்டில். அந்த வருஷம் ஃபுல்லாக 30,000 போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 40,000 ஆக்கினேன். மறுபடியும் 1 இயர் போச்சு, மறுபடியும் 50,000 ஆக்கினேன், 60,000. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 90,000 இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் 6th இயரில் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்னும் முடியல, ப்ராப்ளி ஆகஸ்ட்டில் அந்த 6th இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ டோட்டலாக என்னுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட், அதான் நான் என் கையிலேருந்து போட்ட காசு ரஃப்லி அரௌண்ட் 50 lakhs பக்கத்தில் இருக்கும். பட் நீங்கள் என்னோடய போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கோடி. ஸோ இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ நான் என்னுடைய உழைப்பு ஒரு 50 லட்சம், மார்க்கெட் அதாவது இந்த கம்பெனிஸ் எனக்காக உழைச்சி கொடுத்தது 50 லட்சம். ஆனால் இனிமே தான் இந்த கேமே சுவாரஸ்யமாகும். ஸோ இப்போ என்ன ஆயிரும், யூஸ்வலாக நிறைய பேர் சூப்பராக வந்துருச்சு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 கோடி வருது இல்லை. ஆமாம், ஏன்னா லாஸ்ட் 5-6 வருஷமும் ரொம்ப நல்லா இருந்தது மார்க்கெட்டு. ப்ளஸ் அந்த ஃபண்டுமே கொஞ்சம் நல்லா பண்ணிச்சு. நான் சில அது நீங்கள் பிளாக்லேயே பார்க்கலாம். நீங்கள் ஒரு 6 மாதமாக அதை ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ எப்படி இருந்தது, எப்படி வேல்யூ க்ரோ ஆச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது பெரிய அமௌண்ட் மாதிரி இருக்கும், பட் இனிஷியலாக அது நிறைய அப் அண்ட் டவுன்லாம் இருந்திருக்கும். அது நீங்கள் போய் ஒரு 6 monthஸில் நீங்கள் பார்க்கும்போதும் இந்த வேல்யூ. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25% ரிட்டர்ன்ஸ், அது ஒரு இதுவும் மாறும். அரௌண்ட் த 25% ரிட்டர்னில் வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 12, பட் இந்த வாட்டி நல்லா இருந்ததுனால எனக்கு 25% ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் இதில் கிரிட்டிக்கலான ஃபேக்டர் என்னென்னா, இனிமே தான் இந்த கேமே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி 1 crore பேஸை சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த பேஸில் நீங்கள் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் போடுங்க. நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. 12% இன்ட்ரெஸ்ட் ஆன் 1 crore எவ்வளோ வரும் உங்களுக்கு? 12 லட்சம் வந்துடுது. நான் எவ்வளோ போடுறேன் மாதம்? சரி நான் 1 லட்சம் போடுறேன்னே வச்சுக்கோங்க. ஸோ நான் 1 லட்சம் மாதம் போட்டால் கூட ஒரு வருஷம் சேர்ந்து நானே 12 லட்சம் தான் என்னால் போட முடியும். பட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நானும் ஈக்குவல் ஆகிட்டோம் டக்குன்னு. வேறஸ் நான் ஆரம்பித்த புதுசில் நான் தான் ஜாஸ்தியாக போட்டுட்டு இருந்தேன், என் போர்ட்ஃபோலியோனால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ சடனாக நான் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு போட்டுட்ருக்கேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசானதுனால அதோடைய கான்ட்ரிபியூஷனும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் சேம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, இப்போ என் போர்ட்ஃபோலியோ ஒரு 12% க்ரோ ஆச்சுன்னா நான் ஒரு 12% ஆட் பண்ணுறேன் இந்த 12. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 24 lakhs வந்துடும் எக்ஸ்ட்ராவாக. இதே ஆங்கிளில் போனீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸில் நான் டபுள் ஆயிடுவேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு 1 crore எனக்கு ப்ராபப்ளி 6 years ஆயிருக்கு. பட் ப்ராப்ளி இந்த நெக்ஸ்ட்டு 1 crore நீங்கள் அந்த பிளாகை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், ஃபியூச்சரில் மேபி 6 years ஆகாது, மேபி 2 yearsல வரலாம், இல்லை 3 yearsல வந்தோம். என்னோட கணக்கு படி ஒரு 3 yearsக்குள்ளேயே வந்துடும். ஸோ இப்போ ஃபாஸ்ட் அப் ஆகிடுச்சா, அடுத்த 1 கோடி பார்த்தீங்கன்னா இதோட சீக்கிரமாக வந்துடும். ஸோ உங்களுக்கு பேஸ் பில்ட், இதுதான் அந்த மணி
மேக்கிங் மெஷின்ங்கிறது இது அந்த பேஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியர் ஆயிடும். ஸோ இது ஓகே, இது ஏன் இதில் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த இடத்துல ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸ் மேனேஜர் அலோகேட் பண்ணீங்களா நீங்களே? இல்லை, நான் வந்து ஒரு 2 ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணேன். அந்த ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணேங்கிறதும் அந்த பிளாக்ல இருக்கு. அது கொஞ்சம் நம்ம ரொம்ப டீடைலிங்காக போயிடும். ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு சராசரியாக இதெல்லாம் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரூலாக நீங்கள் ஒன்று யோசிக்கலாம். 843. ஸோ நீங்கள் ஒரு என்ன அமௌண்ட் வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒரு 15,000 போடுறீங்கன்னு வச்சுப்போம் மாதம். உங்களுக்கு வந்து 8 வருஷம் ஆகும். ஒரு 12% ரிட்டர்ன் வருதுன்னா அந்த 15,000 மாதம் போட்டு 8 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 25 lakhs பில்டு பண்ணுறது. அந்த செகண்ட் 25 lakhs பார்த்தீங்கன்னா 8 years ஆனது ஃபஸ்ட்டு இதுக்கு. ஆனால் அதே மாதம் 15,000 தான் போடுறீங்க. ஆனால் திரும்ப அதே 15,000 4 வருஷத்துக்கு போடும்போது செகண்ட் 25 lakhs வந்துடும். அந்த தேர்டு 25 lakhs வரும்போது 3 வருஷம் தான் ஆகும். ஃபோர்த்து 25 lakhs வரும்போது 2 வருஷம் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு சடனாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், என்னடா இது ஃபஸ்ட்டு தடவை அதே 15,000 தான் போடுறேன், 8 வருஷம் ஆயிருக்கு எனக்கு 25 லட்சம் வரதுக்கு, பட் 2வது தடவை அதோட பாதி தான். ஏன்னா அதுக்குள்ளே என்ன ஆயிரும், உங்கள் போர்ட்ஃபோலியோ பெருசாகிடுச்சு. இந்த 25 lakhsம் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்போ தான், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்போ தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 25 lakhsல பார்த்தீங்கன்னா 10% போட்டாலே அதுவே 2.5 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன இந்த கேம்னா, இந்த சைஸ் உங்களுக்கு பெருசாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாகிட்டே வரும். இதுவே நம்ம கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 yearsக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக 75% லோடு நீங்கள் தான் எடுத்துப்பீங்க. ஒரு 10 yearsக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ஆயிரும். 10 yearsல உங்களுக்கு வந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதி நான் போட்டிருக்கேன், பாதி எனக்கு வந்து அந்த ஈக்விட்டிலேருந்து வந்த ரிட்டர்ன் எனக்கு, அதான் அந்த மணி எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. அதுவே ஒரு 20 yearsக்கு போகும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். 75% லோடு மணி எடுத்துக்கும், நான் 25 தான் போட்டிருப்பேன். அது ஒரு 30 வருஷம் போகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிரும், ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இதுதான் இந்த கேமு. நீங்கள் ஃபஸ்ட்டு 10 years தான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனு, அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஆனால் இதோட ஜர்னி வந்து நீங்கள் அந்த 7 to 10 years நீங்கள் ஹோல்டு பண்ணலன்னா உங்களுக்கு அதோட இம்பேக்டே தெரியாது. ஏன்னா நம்ம கம்மியாக தான் போட்டிருப்போம், நீங்கள் மட்டும்தான் ஒரு என்ஜின் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் உயிரை கொடுத்து கொஞ்சம் அதுவும் நீங்கள் 20 to 30 வயசுலாம் ரொம்ப கஷ்டம் சம்பாதிச்சு நம்ம பெரிய காசு. ஸோ உங்களுக்கு ஒரு 30க்கு அப்புறம் தான் ஓரளவுக்காச்சும் சேவிங்ஸ் அந்த அமௌண்ட்டும் டீசென்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரியல் எஸ்டேட் வாங்கிடுவோம், ஒரு வீடு. ஸோ அங்கே பாதி லாக் ஆகிரும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இந்தியனுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு ஒரு 10 வருஷம் சேவ் பண்ணுற ரன்வேவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 35-40 வயசில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போ ஒரு 10 வருஷம் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு அப்போ 50லேருந்து தான் உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங்கோட அந்த அருமையே உங்களுக்கு. அதுவே நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 25ல் சின்னதாக ஆரம்பித்தா கூட பை த டைம் நீங்கள் 35-40ல் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்னடா இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு, பட் இப்போ எனக்கு வந்து. ஸோ இந்த ரூல் என்னென்னா 843, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 8 வருஷம் ஆகுது, திரும்ப 4 வருஷம் தான் ஆகும், அதுக்கப்புறம் 3 வருஷம் தான் ஆகும், அப்புறம் 2 வருஷம் தான். பை த டைம் நீங்கள் 20th yearலாம் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 8 வருஷம் ஆனது உங்களுக்கு ஒரே வருஷத்தில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஹியூமன் மைண்ட்னால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படிடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு ஷார்ட் டேர்மு இந்த நெக்ஸ்ட்டு 8 வருஷமே நமக்கு வந்து 8 வருஷம்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை பார்த்தவங்க வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பவர். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஒரு கிளைண்ட்டை பார்த்துருந்தோம். அப்போ அவர் அதுதான் என்கிட்ட சொன்னார், அருண் இந்த 1 கோடி எடுக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம், நீங்கள் அந்த 1 கோடியை தாண்டிட்டிங்கன்னா அது. ஆனால் அவரால் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எனக்கு. அவர் ஆனால் சொன்ன இந்த 1 கோடி நீங்கள் எப்படியாச்சும் உயிரை கொடுத்து பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியர் ஆயிரும். அது என்னாலையும் அப்போ அதை இன்டர்பிரேட் பண்ண முடியல ஏன்னு. இப்போ எனக்கு புரியுது, இப்போ நம்மளால் ப்ராக்டிக்கலாகவும் புரியுது, தியரிட்டிக்கலாகவும் புரியுது. ஏன்னா அந்த 1 கோடியில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 1 crore எடுக்கிறதுக்கு 100% ரிட்டர்ன் வேணும். அதுவே அந்த 2 கோடியில் அந்த 1 crore-க்கு 50% தான் ரிட்டர்ன் தேவை. அதுவே நீங்கள் 2 கோடியிலேருந்து 3 கோடியிலேருந்து 4 கோடிக்கு 33% தான் ரிட்டர்ன் தேவை. அதுவே 4 கோடியிலேருந்து 5 கோடிக்கு 25%. ஸோ நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ரிட்டர்ன் ரிக்குவயர்மெண்ட்டும் கம்மியாகிட்டே இருக்குது அதே 1 கோடிக்கு. ஸோ அதனால தான் இந்த ரிச் கெட் ரிச்சருங்கிறாங்கல்ல, அது ஒரு கான்ஸ்பிரசி இல்லை, அது மேத்ஸ் அது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் கையில் 5 கோடி இருந்துச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 crore ரொம்ப 25% ரிட்டர்னில் எடுத்துருவீங்க. அதே 25% எனக்கு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வந்தால் 2.5 லட்சம் தான் வரும். பட் நான் என்ன பண்ணுறது, வேணான்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பெருசாக ஓரளவுக்கு பேஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்களாக போய் ஏதாவது சொதப்பினாலே ஒழிய அந்த மணி வந்து அங்கேருந்து உங்களுக்கு லைஃப் ஈஸியர் ஆகிட்டே தான் இருக்கும். சரி, எப்போ தான் சார் எடுக்கிறது இதை?
நான் எப்போ இதை இது நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாம். எடுக்கலாம். இதான் இதை நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாம். ஆனால் அப்போ அகைன் அந்த கேப் கம்மியாயிடும்ல எனக்கு இருக்க அமௌண்ட்டு. இல்லை அதுதான் அது எல்லாமே இதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன் எடுக்கலன்னு பார்ப்போம். நான் ஏர்னிங், ஸோ எனக்கு வர்ற காசு ப்ளஸ் என்னோட ஸ்பெண்டிங் போய் எனக்கு ஸ்டில் நிற்குது. என் ஒய்ஃபும் ஏர்னிங், ஸோ அவங்களுக்கும் வருது ப்ளஸ் போக. ஸோ இப்போ எனக்கு தேவையான எல்லா ஸ்பெண்டிங் ரிக்குவயர்மெண்ட்டும் எனக்கு ஆல்ரெடி என்னுடைய காசுலேயே வந்துடுச்சு. ஸோ அதனால நான் அதில் பண்ணுறேன். ஸோ லெட்ஸே நாளைக்கு வந்து இது எல்லாம் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, நான் ஒரு 5 years கேப் எடுத்துக்கிறேன். அப்போ நான் வந்து போர்ட்ஃபோலியோவை சேஃப்கார்டு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஈக்விட்டியில் வச்சிருக்க மாட்டேன். அப்போ நான் ஈக்விட்டிலேருந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஆர் இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சேஃப் ஐட்டம் அதில் நான் போட்டுட்டு அங்கேருந்து காசு எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஈக்விட்டிங்கிறது உங்களுக்கு வெல்த் பில்டு பண்ணுறதுக்கு, நீங்கள் பில்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் எடுத்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வரும். இப்போ எனக்கு இப்போ நிறைய பேர் நீங்கள் யங் ஏஜில் இருக்கும்போது ஸ்டில் ஏர்னிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் இப்போவே காசு எடுத்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ணலாம், வேலையை விட்டுட்டிங்கன்னா பண்ணலாம். பட் வரும்போது உங்களுக்கு எதுக்கு, எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு ஆல்ரெடி நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அதை, ஸோ அதனால் எனக்கு தேவைப்படுது. பட் மற்றபடி இதை நீங்கள் எப்போ வேணால் ஃப்ளிப் பண்ணிவிட்டு, அதுதான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் லாஜிக்கே அதுதான். நிறைய பேர் 40லலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து லிவ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்குமே நிறைய ரிட்டையர்ட் லைன்ஸ்லாம் இருக்காங்க. மாதம் 2 லட்சம் 3 லட்சம்னு அவங்க போர்ட்ஃபோலியோலேருந்து எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருவோம். சார் இப்போ உங்களுக்கு 2 லட்சம் தான் தேவை, அவரோட போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளி ஒரு 18 கோடி இருக்குது. ஸோ நீங்கள் 18 கோடியை சேஃப்கார்ட் பண்ண தேவை. இதுக்கு என்ன தேவையோ அது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நீடு இருக்கும். 18 கோடிங்கிறதுனால அவருக்கு நமக்கு 2 லட்சம் ரொம்ப கம்மி. மேபி ஒருத்தர்கிட்ட 4 கோடி இருக்கலாம், அவருக்கு வேற ரிக்குவயர்மெண்ட் இருக்கலாம். ஸோ அது ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ராட் ஐடியா என்னன்னா, இதை நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம், அது ஒரு சாய்ஸ் தான். என்ஜாய் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து எடுத்து சேஃப்கார்ட் பண்ணிப்பீங்க அந்த போர்ஷனை. அது மாதிரி தான் அது ஒரு தனி ஸ்ட்ரக்சர். அது எப்படி பண்ணும். ஃபைன், ஓகே, நன்றி சார். நீங்கள் லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் நீங்கள் நேரடி ஆடியன்ஸ் ஏதாவது பேசுகிறதுனா பேசலாம். அது ப்ராடாக இதுதான். ஆக்சுவலி எல்லாருமே எஸ்ஐபி கொஞ்சம் ஓவர் செல்லுமே பண்ணுறோம். பட் இது வந்து உண்மையாகவே எனக்கு பர்சனலாக நான் இது அனுபவித்ததுனால சொல்கிறேன். உண்மையாகவே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் கான்செப்ட். எஸ்ஐபிங்கிறது ஒரு மெத்தட். பட் இந்த ஈக்விட்டிஸுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு புதிய ஒரு சொத்து வகை. மேபி ஒரு 20 years கழிஞ்சு ரொம்ப சகஜமாயிரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்கள பார்த்து நம்ம கான்ஃபிடன்ஸ் வரும். பட் இது நம்ம கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கோம். ஸோ மேபி நீங்கள் வந்து இதை பிளைண்டாக இதை பண்ணாமல் நீங்கள் இதில் என்ன நெகட்டிவ்ஸு, இது ஏன் பண்ணணும், இது ஏன் இதில் ரிட்டர்ன் வருது, கம்பெனிஸோட க்ரோத்துலேருந்து தான் வருது, இந்தியன் கம்பெனிஸ் ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிற கொஞ்சம் பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஓகே, என்னால் ஒரு 7 to 10 years பண்ண முடியும், இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் இது எதுவுமே தெரியாமல் யாரோ எனக்கு சொல்லிட்டாங்க, நான் ரேண்டமாக ஒரு 3 ஃபண்ட் வாங்கி சும்மா அப்படி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நமக்கு ஏதோ சொன்னாங்க, பட் என்ன இது ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி வரலையே அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ரியாலிட்டியோட அலைன் ஆகி இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இதை கற்றுக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் இதில் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட்டும் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கடைசியாக இது எங்களுடைய தேநீர் இடைவேளையினுடைய சத்து மாவு ஆராவில் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஓன் பிராண்ட். அது வந்துட்டு நம்ம இத்தனை நாள் ஹெல்த் பற்றி சொல்லிகிட்டே இருந்தோமே, நம்மளே மக்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உருவாக்குனது 36 வகையான தானியங்களும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ. ஆமாங்க, எப்பயுமே நம்ம பேசுகிறவங்கள மட்டுமே கேட்டுகிட்டே இருப்போம். செய்கிறவங்க பேசுகிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பேசுகிறவங்கள மட்டுமே கேட்குறத தாண்டி செய்கிறவங்க பேசுகிறதுல அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. அந்த மாதிரி தான் அருண் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் 17,000 கோடி ஒரு மேனேஜ் பண்ணுறாருன்றது மட்டும் இல்லை, அது கூட படிச்சிருக்காரு, வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவருமே எஸ்ஐபி போட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து இன்றைக்கி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே ஆகிட்டார். அவர் என்ன சொல்லுவார், ரகதீஷ் நான் நினச்சா இப்போ என் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மெஷின் அந்த மாதிரி பில்டு பண்ணி கொடுத்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க பேசும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி ஒரு செஷன் ஏதாவது எனக்கு வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ டைம் அந்த மாதிரி அவருக்கு பிஸியான ஆள். அதனால தான் சொல்கிறேன், இப்படி அனுபவசாலிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கணும். எல்லாரும் அவங்க சொன்ன மாதிரி தேவையில்லை. யாருக்கு வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நல்ல இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. நான் கீழே அந்த பிளாகுனுடைய டிஸ்கிரிப்ஷன் கூட நான் கீழே கொடுத்துறேன், சாருடைய பிளாக் டிஸ்கிரிப்ஷன் கூட தேவைப்படுறவங்க படித்து பாருங்கள் எப்படி என்னென்னு.
இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள பாசிட்டிவிட்டி ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி. கடவுளடா, கடவுளும் என்ன படுத்துதடா.